எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு வெற்றிடம் இருக்கு அதிமுக தலைமையில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதிமுக தொண்டர்கள். இல்லைங்க, ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். அது மாதிரி ஒரு அம்மா தான் இருக்க முடியும். அந்த தலைமை பதவிக்கு வந்துடுறதுனாலயே அந்த கட்சியில் அவங்க உட்கார்ந்த சீட்டில் உட்கார்றதுனாலயே அம்மாவோ தலைவரோ ஆயிட முடியாது. அவர்கள்லாம் பார்ன் லீடர்ஸ். இப்போ யாரு தான் திரிக்கப்பட்ட தலைவர்கள் தான் அங்கே இருக்காங்க. எல்லாரையும் கையகப்படுத்தி பணபலத்தால அதிகார பலத்தால வந்தவர்கள் தான். அதனால தான் தொடர்ந்து 10 தேர்தலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடங்கி இந்த தேர்தல் வரைக்கும் அதிமுக மிக தோல்வி அடைந்து வருது. அதை சப்பை கட்டுவதற்காக நாங்கள் 20 சீட்டில் அப்போ 19% வாங்கியிருக்கோம். இப்போ 34 சீட்லையும் அதே சதவீதம் வாங்கிவிடும். அதை விட கம்மியாக வாங்கிட்டு நீங்கள் அந்த 20 தொகுதிகள் எல்லாம் அப்போ என்ன வாக்கு வாங்கினா 33% எடுத்திருக்காங்க. இப்போ அங்கெல்லாம் 20% தான் எடுத்திருக்காங்க. எதுக்கு அவர்கள் குத்தி காட்டுறேன்னா, அவர்களுடைய தவறை அவர்கள் உணர்ந்து திருந்தினால்தான் அம்மாவுடைய இயக்கம் பலப்படும். நாங்கள் என்ன காரணத்திற்காக அந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து தனி இயக்கம் தொடங்கினோமோ அந்த காரணத்தில் எந்தவித அணு அளவும் மாற்றம் இல்லாதப்ப அங்க ஒரு தவறான தலைமை ஒரு சுயநல கும்பலிடம் அந்த கட்சி மாட்டிட்டு இருக்கப்ப அதுல போய் இணைவீங்களாங்கிற ஒரு இதை போய் நீங்க எங்கள்கிட்ட கேட்கறதே அந்த கேள்வியே தவறான கேள்வி. அதிமுக தொண்டர்கள் நல்ல முடிவெடுக்கும் பொழுது அப்பொழுது அதை பற்றி நாங்கள் கலந்து பேசி முடிவெடுப்போம். அதிமுக தோல்விக்கு தலைமை தான் காரணம். தலைமை அகற்றுறதுக்கு ஏதாவது போராட்டங்கள் இல்ல ஏதாவது சட்ட அவங்க இன்னொரு கட்சியில தலைமை அந்த தொண்டர்கள் தான் தங்க நிலைமையை உணர்ந்து செய்யணுமே தவிர அந்த கட்சி தலைமை போய் ஆற்றுறதுக்கு நாங்க தான் தனியா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்துட்டோம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்றிணைந்து அவர்கள் யார் தலைமையை விரும்புகிறாங்களோ அந்த தலைமையில் அந்த அம்மாவுடைய இயக்கம் வந்தால்தான் அது அந்த இயக்கத்தை பலப்படுத்தும். அது தொண்டர்கள் முடிவு செய்யணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி முன்னாடி பிஜேபி இருக்கும் போது கூட்டணி கட்சியில இருக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க, அந்த சிறுபான்மை ஓட்டுனாலதான் அவங்க தோல்வி விட்டுறது, அவங்க ஓட்டு எதிர்ப்பு அப்படின்னு. இப்ப நீங்க எப்ப சொன்ன சிறுபான்மை கொடுத்துருக்கீங்க, நீங்களும் இப்ப பிஜேபி அலைன்ஸ் 2019 அவங்களுக்கு இருந்த எதிர்ப்பு இப்ப கிடையாது. அதனாலதான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் இப்ப அதிகரித்திருக்கு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலே நான் அந்த கூட்டணிக்கு நானும் இடம்பெறுவதாக இருந்தது. அதில் அப்புறம் நாங்கள் தனித்து போட்டிட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முன்பு இருந்த எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பழியை எல்லாத்தையும் தாண்டி இப்பொழுது பிஜேபி மேலேயோ பிரதமர் மோடி அவர்கள் மீதோ அந்த எதிர்ப்பு இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அவங்க 11% மேலே அவங்க வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்க. பாஜக வளர்றதுங்கிறத மற்றவர்கள் விரும்பவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. அதனால எங்க தொகுதியில் கூட எனக்கு சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் உழுதுருக்கு. பழனிசாமி இப்ப அந்த கூட்டணி வேணான்னு தனியா போய் அவருடைய வாக்கு சதவீதம் விழுந்து தானே இருக்கு. அவருக்கு சிறுபான்மையினர் மக்கள் வாக்களித்தா தெரியலையே. அவர் எஸ்டிபியோட கூட்டணி வச்சிருந்தாரு, அவர்களுக்கு வாக்கு வரவில்லையே. இப்ப அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்வாரு, நான் 25 வருடங்களாக ராஜா போல இருந்தேன், நான் சொல்லி விட்டுறேன். இன்னைக்கு அவர் பையன் பிஜேபி கூட்டணி தான் இல்லையே. இன்னைக்கு 3வது இடத்துல டெபாசிட் தானே காலியாக இருக்காரு. ஏற்கனவே எம்பியா இருந்த தொகுதியில் அவங்க சென்னையில் பெரிய தலைகள்லாம் அந்த கட்சியில் வழிநடத்துறப்ப டெபாசிட் போயிருக்காங்களே. தேனியில் டெபாசிட் போயிருக்காங்களே. ராமநாதபுரத்தில் புதிய சின்னத்தில் அண்ணன் பன்னீர்செல்வம் போட்டிட்ட போய் அங்கேயும் டெபாசிட் போயிருக்கேன். தென் தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்காங்களே. அங்கே அவங்க வாக்கு சதவீதம் கடுமையாக விழுந்திருக்க. அதுபோல நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் சிறுபான்மை வாக்குகள் விழாதுங்கிறதுக்கு தான் அவங்க பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கு அவங்க 2வது இடத்துக்குனால வந்திருக்கணுமே, வர முடியலையே. நிறைய தொகுதிகளில் 3வது இடமும் 4வது இடமும் டெபாசிட் போய் தான் இருக்காங்க. இத்தனைக்கு அவங்க பல தொகுதிகளில் பண செலவு செஞ்சாங்க. பணபலத்தால் அவங்க ஜெயிச்செல்லாம் நினைச்சாங்க. ரெட்டையிலை காமிச்சு மக்களை ஏமாற்ற முடியல. அதனால 2019 அப்ப பாஜக மேல இருந்த எதிர்ப்பு உணர்வு இப்பொழுது இல்லை அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் காமித்தது.